வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரோட ப்ரோமோ வந்திருக்கு. ஆளுக்கு ஒரு திசையில் போய்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோமதி தங்கமயில பார்க்க போயிருக்க சரவணன் அஞ்சலியை பார்க்க வழக்கம் போல கோவிலுக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே லவ்வரா இருந்து ஆளுக்கு ஒரு பக்கம் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி உட்கார்ந்துருக்காங்க. அஞ்சலிக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் சரவணனுக்கு டிவோர்ஸ் ஆகல. சரவணன் அஞ்சலி கிட்ட பழகுற விஷயமும் அவங்கள முன்னாடியே சரவணனுக்கு தெரியுன்ற விஷயமும் பாண்டியனுக்கு தெரிய வருது. டேய், டைவர்ஸ் கிடைக்கிற வரையிலும் கொஞ்சம் அமைதியாயிரு, அந்த பிள்ளைய பார்த்து பேசாத, அதுக்கப்புறம் உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு பாண்டியன் சொல்லியிருந்த நேரத்துல தான் செந்தில் மீனா மூலமா தங்கமயில் கர்ப்பமா இருக்க விஷயம் பாண்டியன் குடும்பத்துக்கு தெரிய வருது. பாண்டியன் கோமதி ரெண்டு பேருமே ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. அவங்களால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. பாண்டியன் கோமதி கிட்ட தங்கமயில போய் பார்த்துட்டு வா, என்னவா இருந்தாலும் அது நம்ம சரவணனோட குழந்தை, நம்ம வீட்டோட முதல் வாரிசு அப்படின்னு சொல்றவரு மேற்கொண்டு எந்த வாக்குறுதியும் கொடுத்துறாத, எதுவா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்புறாரு. இங்க சரவணனுக்கும் அஞ்சலிக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் போய் பழையபடி ரெண்டு பேரும் இப்ப கிட்டத்தட்ட ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கவும் விருப்பப்படுற நேரத்துல தான் தங்கமயில் விஷயம் சரவணன் மூலமா அஞ்சலிக்கு தெரியுது. அப்போ அஞ்சலி இந்த விஷயத்த காரணமா வச்சு கண்டிப்பா அவங்களோட உங்களை சேர்ந்து வாழ சொல்லுவாங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. சரவணன் செந்தில் கிட்ட சொன்ன மாதிரியே தான் என் வாழ்க்கையில இனிமே தங்கமயில் கிடையவே கிடையாது, ஆனா அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நல்லபடியா செய்வேன், உலகத்துல இருக்க மொத்த அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொட்டி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே தான் இப்பவும் அந்த குழந்தைய வாங்கி நானே வளர்த்துக்குவேன், ஆனா அவளோட மட்டும் சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு அஞ்சலியோட கையை பிடிச்சி சத்தியம் பண்றாரு சரவணன். இன்னும் கோர்ட்ல டிவோர்ஸ் ஆகல. குடும்பத்தோட முடிவு என்னன்னு தெரியல. குழந்தைய எப்படி தங்கமயில் கொடுப்பாங்கன்னு இவர் நம்புறாருன்னு தெரியல. ஏற்கனவே தங்கமயில் சரவணனும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், என் குழந்தை மட்டும் போதுன்ற முடிவுல இருக்கு போது சரவணன் தங்கமயில் ரெண்டு பேரும் குழந்தைக்காக மறுபடியும் சண்டை போட்டுக்க போறாங்களா? சரவணன் இங்க அஞ்சலிய கோவில்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்க கோமதி மயில பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க ரொம்பவே ஆதங்கப்படுறாங்க. குடும்பமே சேர்த்து கொண்டாட வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த இப்படி யாருக்குமே தெரியாம பண்ணிட்டியே, தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிற கோமதி சரவணன் சொன்ன வார்த்தைக்காக மயில்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. என் புள்ள சொன்னதும் செஞ்சதும் தப்புதாம்மா, மன்னிச்சுடு, உன் வயிற்றுல வளர்றது எங்க வீட்டு வாரிசு, உன்னையும் குழந்தையும் அப்படிலாம் விட்டுட மாட்டோம் அப்படின்னு கோமதி மயிலுக்கும் மயிலு குடும்பத்துக்கும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. உன்னையும் குழந்தையும் அப்படியே விட்டுற மாட்டோம்னா அது என்ன மாதிரி அர்த்தத்துலன்னு தெரியல. கண்டிப்பாக மயில் ஏதாவது பண உதவி கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க, குழந்தையும் கண்டிப்பாக அவங்கள்ட்ட கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ இது எப்படி முடியுது என்னங்கிறத நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.